السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله ثم الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين شفينا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. وبعده قال الله تعالى في شأن حبيبه: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய எல்லையில்லா கிருபையினால் நம் அனைவரையும் முஸ்லிமாக படைத்து நமது உயிரினும் மேலான கண்மணி தோஹா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறந்த சமுதாய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியதோடு புனிதமிக்க ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் அவனுடைய புனித பள்ளியில் கொண்டு சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்ல அடியார்களின் கூட்டத்தில் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாழும் காலமெல்லாம் அவனுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து நடந்து அவனுடைய அன்பையும் அருளையும் பெற்றவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பான பெருமக்களே, சென்ற வாரம் ஹஜ்ஜி சம்பந்தமாக ஒரு தலைப்பை நாம் ஆரம்பித்தோம். அதனுடைய ஆரம்பத்தில் நாம் சொன்ன ஒரே செய்தி, ஹஜ்ஜிக்கு நாம் செல்கிறோமோ இல்லையோ, ஹஜ்ஜி செய்வதற்குண்டான வசதி நம்மிடம் இருக்குதோ இல்லையோ, குறைந்தபட்சம் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம், ஆசை நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்ற நிய்யத்து வர வேண்டும். ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்ற ஆசை வர வேண்டும். ஹஜ்ஜிக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். இதுக்கு காசு தேவையில்லையே. ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு தானே காசு வேணும். துஆ செய்கிறதுக்கு காசு தேவையில்லை. ஹஜ்ஜிக்கு போகணும்னு ஆசை வைக்கிறதுக்கு காசு தேவையில்லை. ஹஜ்ஜிக்கு போகணும்னு நிய்யத்து வைக்கிறதுக்கு இதுக்கு இதெல்லாம் காசு தேவையில்லை, வைக்கலாம் இல்லை. அன்பான பெருமக்களை, நிய்யத்து வைக்க வேண்டும். ஹஜ்ஜிக்கு போகிறோம் இல்லை, அது ரெண்டாவது விஷயம். குறைந்தபட்சம் நம்முடைய உள்ளத்தில் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்ற ஆசை வர வேண்டும், நிய்யத்து வைக்க வேண்டும். அதற்காக வேண்டி நம்ம துஆ செய்ய வேண்டும். ஏன்னா பொதுவாக நிய்யத்தை பொறுத்தவரை அல்லாஹ் அதுக்கு தனி கூலி வச்சிருக்கிறான். சென்ற வாரம் நம்ம சொன்னோம், நிய்யத்து வைத்தாலே அல்லாஹ் நன்மையை தர்றான். ஹஜ்ஜிக்கு போகணுங்கிற நிய்யத்து வைத்தாலே அல்லாஹ் நன்மையை தருகிறான். சதக்கா செய்யணும் நிய்யத்து வச்சாவே அல்லாஹ் நன்மையை தாரான். தஹஜ்ஜத்து தொழணும்னு நிய்யத்து வச்சாவே அல்லாஹ் நன்மையை தாரான். குர்ஆன் ஷரீஃப் ஓதணும்னு நிய்யத்து வச்சாவே அல்லாஹ் நன்மையை தாரான். செஞ்சா 10 நன்மை தர்றான். மன் ஹம்ம பி ஹஸனத்தின் ஃபலம் யஅமலுஹா. ஒருவர் ஒரு நல்லதை செய்யணும்னு நினைக்கிறாரு, ஆனால் ஃபலம் யஅமலுஹா, அதை அவர் செய்யல, செய்வதற்குண்டான வாய்ப்பும் கிடைக்கல. அல்லாஹ் சொல்றான், கதபத்து லஹு ஹஸனத்தன் வாஹிதா. நல்லதை செய்யணும்னு நினைச்சாரு இல்லையா, அதுக்காகவே ஒரு நன்மை எழுதிடுறேங்கிறான். ஒருவேளை அதை செய்து விட்டால் அதை நான் 10ஆக எழுதி விடுகிறேன். ஆக அன்பான பெருமக்களே, நிய்யத்து வைக்க வேண்டும், ஆசை வைக்க வேண்டும். வரலாற்றிலே பல செய்திகளை பார்க்கிறோம். அன்பான பெருமக்கள், நிய்யத்து இழுத்து கொண்டு போயிடும். நிய்யத்து நாம் வைக்கக்கூடிய அந்த ஆசை, நாம் வைக்கக்கூடிய அந்த நல்ல எண்ணம் நம்மை இழுத்து கொண்டு போய்விடும். என்ன அன்பான பெருமக்களை, பொதுவாக ஹஜ்ஜை பொறுத்தவரை 2 விஷயம் தேவை. மார்க்கம் சொல்லும், ஒன்று உடலால் சக்தி பெற்றிருக்க வேண்டும். ஹஜ்ஜி யாருக்கு கடமை? ஒன்று உடலால் சக்தி பெற்றிருக்க வேண்டும்,
ரெண்டாவது பொருளாதார வசதி இருக்கணும். இந்த ரெண்டும் உள்ளவர்களின் மீது தான் ஹஜ்ஜி கடமையாக ஆகும். இந்த ரெண்டு யார்கிட்ட இல்லையோ, ரெண்டு இல்லாமல் போனாலும் சரி, ரெண்டுல ஒன்று இல்லாமல் போனாலும் சரி, அவங்களுக்கு ஹஜ்ஜி கடமையாக ஆகாது. ஹஜ்ஜி ஒரு ஆளுக்கு எப்போ கடமையாக ஆகும் என்றால், உடலாலும் சரீர சுகத்தை பெற்றிருக்க வேண்டும். ஹஜ்ஜிக்கு போயிட்டு வருவதற்குண்டான செலவீனங்கள் அவர்கிட்ட இருக்கணும். ஒரு ஆள்கிட்ட உடல் ஆரோக்கியம் இருக்குது, பொருளாதார வசதி இல்லை, அவருக்கு ஹஜ்ஜி கிடையாது, கடமை இல்லை. ஒரு ஆள்கிட்ட பொருளாதாரம் நிறைய இருக்குது, ஆனால் அவருக்கு போவதற்குண்டான உடல் ஆரோக்கியம் இல்லை, பதிலி ஹஜ்ஜி அது வேற, தனக்கு பதிலாக வேற ஒரு ஆளை போய் சொல்றது வேற. அப்போ ஒரு ஆள்கிட்ட பொருளாதாரம் இருக்குது, அவர்கிட்ட உடல் ஆரோக்கியம் இல்லை, அவருக்கு ஹஜ்ஜி கடமை இல்லை. இந்த ரெண்டும் யாரிடத்தில் இருக்கிறதோ, பொருளாதார வசதியும் இருக்குது, உடலாலும் அவருக்கு சக்தி இருக்குதுன்னு சொன்னா கண்டிப்பா அவர் மீது ஹஜ்ஜி கடமை. இந்த கண்ணோட்டத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல அப்படித்தான் சொல்றான், ஒலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா. யார் ஹஜ்ஜி செல்வதற்குண்டான அந்த வசதி வாய்ப்பை பெறுகிறார்களோ அவர்கள் மீது ஹஜ்ஜி கடமை என்று அல்லாஹ் குர்ஆன்ல டிக்ளேர் பண்ணிட்டான். ஆனா அதே சமயத்தில் இந்த கண்ணோட்டத்தில் நாம் ஹஜ்ஜில போய் பார்த்தா அந்த ஆயத்துக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கு. அதுதான் நம்ம சிந்திக்கணும். நாம் ஏன் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று நிய்யத் வைக்க வேண்டும்? நான் ஹஜ்ஜிக்கு போக வேண்டும் என்ற ஆசை ஏன் வைக்க வேண்டும்? ஹஜ்ஜிக்கு போக வேண்டும் என்று நாம் ஏன் துஆ செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம் என்றால், அல்லாஹ் சொன்னதின் பிரகாரம் யாருக்கு பொருள் வசதி இருக்குதோ, யாருக்கு உடலில் ஆரோக்கியம் இருக்குதோ அவங்க தான் ஹஜ்ஜி செய்வது கடமை என்றால், காபால போய் ஹஜ்ஜில் போய் பார்த்தா அவ்வளவு பேரும் செல்வந்தர்களாக இருக்க வேண்டும், எல்லோரும் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆயத்தின் பிரகாரம் நாம் அங்க போய் பார்த்தா ஹஜ்ஜிக்கு வர்றவங்க பூரா செல்வந்தர்களாக இருக்கணும், ஹஜ்ஜிக்கு வர்றவர்கள் பூரா ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும். ஆனா அங்க போய் பார்த்தா ரெண்டுமே இல்லாதவங்க வந்திருக்கிறாங்க, ரெண்டும் இருந்தவர்கள் வராமலும் இருந்திருக்கிறாங்க. ஹஜ்ஜிக்கு போய் பார்த்தா ரெண்டுமே இல்லாதவர்கள், பொருளாதார வசதியும் இல்லாதவர்கள், உடல் ஆரோக்கியம் இல்லாதவர்கள் அவங்க ஹஜ்ஜில் வருவதை நாம் பார்க்கிறோம். ரெண்டும் இருந்தவர்கள் வராமல் இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். அன்பான பெருமக்களே, சட்டம் மார்க்க சட்டம் உடலாலும் பொருளாலும் வசதி வாய்ப்பை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹுடைய குதரத், அல்லாஹுடைய கிருபை, அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹினுடைய அருள் பார்வை, தௌஃபீக் இருந்தால் அதுக்கு பொருளும் தேவை கிடையாது, ஆரோக்கியம் தேவை கிடையாது. அதனாலதான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொன்னா, நீங்க ஹஜ்ஜிக்கு வந்தா ஃபீஹி ஆயாத்துன் பையினாத்துன், நிறைய அத்தாட்சிகளை பார்க்கலாம்னு அல்லாஹ் சொல்லுவான். நீங்க ஹஜ்ஜிக்கு வந்தீங்கன்னு சொன்னா அந்த ஹஜ்ஜிலே நிறைய என்னுடைய அத்தாட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். நிறைய அத்தாட்சிகள் நிறைய இருக்குது. சஃபா, மர்வா, அரஃபா, முஸ்தலிஃபா, மகாம் இப்ராஹிம், நிறைய அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள். அத மாதிரி எதுக்குமே முடியாதவர்கள் எல்லாம் ஹஜ்ஜிக்கு வருவார்கள். இன்னைக்கோ நாளைக்கோ போற கண்டிஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் ஹஜ்ஜிக்கு வருவாங்க. ரெண்டு காலே இல்லாதவங்க ஹஜ்ஜிக்கு வருவாங்க. இட்லி வியாபாரம் செய்யறவங்க, பெட்டி கடை வைக்கிறவங்க, தொழிலாளிகள், சாதாரண அன்றாட வேலைக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாதவர்கள்லாம் ஹஜ்ஜில பார்க்கலாம். சட்டம் என்பது வேறு, அல்லாஹ்வுடைய குத்ரத் என்பது வேறு. அப்போ ஹஜ்ஜை பொறுத்தவரை வசதி உள்ளவங்க மட்டும்தான் வருவார்கள், உடல் ஆரோக்கியம் உள்ளவர்கள் மட்டும்தான் வருவார்கள் என்றால் நம்ம துவா கேட்டு பிரயோஜனம் இல்லை, ஆசை வச்சும் பிரயோஜனம் இல்லை, நியத்து வச்சும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நம்மகிட்ட தான் எதுவும் இல்லையே. ஆனால் அங்கே போனால் அப்படி இல்லையே, வசதி இல்லாதவங்க வர்றாங்க, அந்த லிஸ்ட்டில் அல்லாஹ் நம்ம சேர்க்க முடியாதா? உடல் ஆரோக்கியம் இல்லாமல் வர்றாங்க, அல்லாஹ் அந்த லிஸ்ட்டில் நம்ம சேர்க்க முடியாதா? நியத் என்பான பெருமக்களே, நியத்து தான் நமக்கு அவசியம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நியத்தை தான் அல்லாஹ் பார்க்கிறான். ஷகீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், ஒரு முறை ஹஜ்ஜின் போது நான் ஒருவரை பார்த்தேன், ரெண்டு காலுமே இல்லாதவர்கள். இப்போ கூட சமீபத்தில் போன வருஷம் நினைக்கிறேன், இந்தோனேஷியாவா ஏதோ ஒரு நாட்டில் ரெண்டு காலுமே இல்லாமல் வண்டியில் வச்சுக்கிட்டு வராங்க. வாட்ஸ்அப்லாம் வந்தது, போன வருஷமா அதுக்கு முந்தின வருஷமும் ரெண்டு காலுமே ட்ராலியில் வச்சு கையை வச்சு ஊண்டிக்கிட்டே வராங்க. ஷகீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், ஒரு முறை நான் ஹஜ்ஜின் போது ஒரு ஊனமுற்ற ரெண்டு கையும் ரெண்டு காலும் இல்லாத ஒருவரை நான் பார்த்தேன். தவழ்ந்து ஹஜ்ஜி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, தவாப் செய்து கொண்டிருந்தார்கள். அவங்ககிட்ட நான் கேட்டேன், நீங்க ஹஜ்ஜிக்கு வருவதற்கு எவ்வளவு காலம் எடுத்தன? 10 வருஷமா வந்துகிட்டு இருக்கிறேங்கிறார் ஒரு ஹஜ்ஜி செய்வதற்கு. நம்ம சாயந்தரம் ஏறினா நைட்ல போய் இறங்கிடுவோம். நம்ம சாயந்தரம் ஏறினா வித்தின் 4 hours அல்லது 5 hours போய் இறங்கிடுவோம். 10 வருடமாக ஒரு ஹஜ்ஜிக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க.
அந்த ஆர்வம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எப்படியாவது அவர்களை கொண்டு வந்து சேர்த்து விடுகிறான். அன்பான பெருமக்களை, சில பேரை கூட நம்ம கேள்விப்பட்ட, இதெல்லாம் முன்பு நான் சொல்லி இருக்கிறேன். சில பெரியவங்கெல்லாம் என்ன செய்வார்களாம், ஹஜ்ஜிக்கு உண்டான எந்த வசதியும் இருக்காது, பிஸ்மில்லான்னு கிளம்பிடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூத்தாநல்லூர்லேருந்து கிளம்புறாங்கன்னா கிளம்பிடுவாங்க. கொஞ்சம் அளவுக்கு தான் பணம் இருக்கும், ஒரு 10,000 ரூபா இருக்குன்னு வைங்க. இப்போ நமக்கு 1 லட்சம், இப்போ 8 லட்சம் 7 லட்சம் பிச்சுக்கிட்டு போகுது. சும்மா ஒரு தோராயமாக சொல்கிறோம், ஒரு 5 லட்சம் தேவைப்படுதுன்னு வைங்க. இப்போ இவர் கையில் 1 லட்சம் தான் இருக்குதா, பிஸ்மில்லான்னு கிளம்பிடுவார் கூத்தாநல்லூர். இந்த 1 லட்சம் எவ்வளோ தூரம் போதும், பெட்ரோல் மாதிரி போய்கிட்டே இருப்பார். போய்கிட்டே இருந்து அந்த 1 லட்சம் எங்கே தீருதோ அங்கே ஹால்ட் முடிஞ்சு போச்சு. அங்கே இருக்கக்கூடிய கடைகளில் வேலை பார்ப்பாங்க. எப்படியெல்லாம் ஹஜ்ஜி செய்வதில் அவ்வளவு ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள். அங்கே இறங்கிடுவாங்களா, அங்கே 1 மாதம் 2 மாதம், அதுக்கெல்லாம் இந்த வருஷமே ஷவ்வால் மாதத்தில் கிளம்பி எல்லாம் ஹஜ்ஜிக்கு போக முடியாது. அது எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியாது. ஹஜ்ஜிக்குன்னு கிளம்பி விடுவார்கள். இங்கிருந்து கிளம்பி இந்த 1 லட்சம் தீரக்கூடிய அளவுக்கு போயிடுவாங்க. அங்கே ஹால்ட் பண்ணி அங்கே வேலை செஞ்சு கொஞ்சம் பணத்தை சம்பாதிச்சுட்டு, ஒரு சென்னைன்னு வைங்க, இங்கேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு சென்னையில் அதை தாண்டி போயிடலாம். அங்கிருந்து அடுத்த பொருளை காசை சம்பாதிச்சுட்டு அங்கே 1 லட்சம் ரூபாயோ ஒரு 50,000 ரூபாய் சம்பாதித்து விட்டு அந்த பணம் எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணுவார்களாம். அந்த பணம் முடிஞ்ச உடனே அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடுவாங்க. இப்படியே சம்பாதிச்சு ஹஜ்ஜிக்கு போய் வந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அன்பான பெருமக்களே, நீயத்து வைத்தால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எப்படியெல்லாம் அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்துருவான். வரலாற்றில் ஒரு செய்தி, அது எங்கே வருதுன்னு தெரியல, இன்ஷா அல்லாஹ் தெரிந்தால் நான் பிறகு உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன். எறும்பு கூட அல்லாஹ்ட்ட ஹஜ்ஜிக்கு போகணும்னு கேட்டுச்சான். எறும்பு கூட, ஒரு ஈயா இருக்கலாம், எறும்பா இருக்கலாம். அல்லாஹ் சொன்னா, நீ எப்படி போவ, உனக்கெல்லாம் ஹஜ்ஜி இருக்குதா? மனுஷங்க கேட்டால் பரவாயில்லை, நீ ஹஜ்ஜிக்கு போகணுங்கிறிய. இல்லையா அல்லாஹ், நான் ஹஜ்ஜிக்கு போயா. அல்லாஹ் லக்கேஜாக கொண்டு போய் சேர்த்தான். லக்கேஜாக அல்லாஹ் அதற்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடுத்தான் என்பதாக ஒரு வரலாற்றிலே பார்த்தது சரியான ஞாபகம் இல்லை. நான் சொல்ல வர சரி, அல்லாஹ் நினைத்தால் மனுஷன் இல்லை, ஈய கூட அல்லாஹ் கொண்டு போவான், எறும்பை கூட அல்லாஹ் கொண்டு செல்வதற்கு சக்தி. ஏன் நம்மளே அப்படித்தானே, இங்கேருந்து நம்ம பயணம் போகிறோம், சாமானில் எறும்பு வர்றது இல்லையா? லக்கேஜ் சாமான் எடுத்துகிட்டு போவோமே, லக்கேஜுக்குள்ளே எறும்பு இருக்கும். எங்கே டிக்கெட் எடுத்துச்சு, அதற்கு எங்கே விசா, நம்ம லக்கேஜ்லேயே வந்துடும் இல்லையே. இதுக்கு ஒரு ஆதாரம் தேவைதான். ஆனால் இது ஒன்றும் ஒரு டிஃபிகல்ட்டான ஒன்று அல்ல. நம்ம லக்கேஜை தூக்கிட்டு போகிறோம், அந்த லக்கேஜுக்குள்ளே எறும்பு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும். துபாய் வரை வருதா இல்லையா? அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா கொண்டு போக வேண்டும் என்று நினைத்து விட்டால் அல்லாஹ் கொண்டு போயிருப்பான். என்கிட்ட வசதி இல்லையே, நான் எப்படி போக முடியும்? உன்னால போக முடியாது, உனக்கு வசதி இல்லை. செல்வதற்கு உன்னிடம் தகுதி இல்லாவிட்டாலும் கொண்டு போறதுக்கு அவன்கிட்ட தகுதி இருக்கு. அவன் கொண்டு போகணும்னு நினைச்சா எப்படி வேண்டுமானாலும் கொண்டு போவான். நீ நினைக்கலாம், என்கிட்ட வசதி இல்லை, எனக்கு உடம்புல தெம்பு இல்லை, அது உன்னுடைய லெவல், அல்லாஹுடைய லெவல் வேற. அவ அதெல்லாம் பார்க்க மாட்டான். காரண உலகம், ஆலமுல் அஸ்பாபுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு காரண உலகம். சாப்பிட்டாதான் பசி நீங்கும், மருந்து சாப்பிட்டாதான் நோய் குணமாக ஆகும். ஆனா இது எல்லாருக்கும் பொருந்தாது. சாப்பிடாமலேயே பசி நீக்கவும் செய்வான் அல்லாஹ், மருந்து சாப்பிடாமலேயே அல்லாஹ் ஷிஃபாவையும் கொடுப்பான். ஹஜ்ஜிக்கு போகணும்னா பணம் வேணும், உடல் ஆரோக்கியம் வேணும். சில சமயங்களில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அந்த காரணங்கள் அல்லாஹ் நீக்கிட்டு டைரக்டா அல்லாஹ் டீல் பண்ணுவான். சில சமயங்களில் ரப்புல் அல்லாஹ்வை நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். சில சமயங்களில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்மோடு இன்டைரக்டாக டீல் பண்ணுவான். நம்முடைய ஈமானை பொறுத்து, அல்லாஹ்வின் மீது நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கையை பொறுத்து சில சமயங்களில் இன்டைரக்டா டைரக்டா அல்லாஹ் டீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். அன்பான பெருமக்கள், நாம் நிய்யத்து வைக்க வேண்டும். நிய்யத்து வைக்க எத்தனையோ வரலாறுகள் நான் கூட சொல்லியிருக்கிறேன். என்னுடைய தெரிஞ்ச ஒரு பெண்மணியை, வயசானவங்க, வசதி இல்லாதவங்க, யாரை பார்த்தாலும் ஹஜ்ஜிக்கு போகணும் துவா செய்யுங்கன்னு பார்த்தோம். யாரை பார்த்தாலும் ஹஜ்ஜிக்கு போகணும் துவா செய்யுங்க சொன்னது மட்டுமல்ல, யாரெல்லாம் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தாங்களோ அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்களாம். யாரெல்லாம் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தாங்களோ நேரம் அவங்க வீட்டில் போய் ஹஜ்ஜில் என்னென்ன பார்த்த சொல்லு, மினால என்ன பார்த்த, முஸ்தலிஃபால என்ன பார்த்த, அரஃபால என்ன பார்த்த, ஹஜ்ஜுடைய நிகழ்ச்சிகளை பூரா உட்கார்ந்து மணிக்கணக்கில் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா பொருளாதாரத்திலும் வசதி இல்லாத அவர்களை, உடல் ஆரோக்கியத்தாலும் வசதி இல்லாத அவர்களை அல்லாஹ் ஹஜ்ஜி கொண்டு போயிடும். சைவத்தில் கூட வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்துச்சேன், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹாஜாபாயின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கு, முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி வருது. ஹாஜாபாயின் ஏதோ ஒரு ஊரா, வாட்ஸ்அப்பில் வந்த செய்தியை சொல்கிறேன். அன்பான பெருமக்களை,
அவர் இந்த ஊரில் பள்ளிவாசலில் உட்காந்துக்கிட்டு இருப்பார். யார் வந்தாலும் காரில் வந்தால் காரை துடைப்பார், ஏதாவது க்ளீன் பண்ணுவார். யாராவது வர்றவங்க போகிறவங்க ஏதாவது சின்ன ஹரியா கொடுப்பான். அவ்வளோ பேர்ட்டையும் சொல்லுவாராம், நான் ஹஜ்ஜிக்கு போகிறேன் துவா செய்யுங்கம்பாங்களாம். ஹஜ்ஜிக்கு போகணும் அப்படின்னு இல்லை, நான் ஹஜ்ஜிக்கு போகிறேன் துவா செய்யுங்க, ஹஜ்ஜிக்கு போகிறேன் துவா செய்யுங்க, போகிறவங்கலாம் சொல்லுவார். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது யதார்த்தமாக ஒரு காரில் வந்து இறங்கியிருக்கிறாரு. வந்து இறங்கி அவர் தொலை போனவொடனே இவர் வழக்கமாக காரை எல்லாம் தொலைச்சிட்டு அவர் காசு கொடுக்கவும் இந்த காஜா பை சொல்லிட்டு நான் ஹஜ்ஜிக்கு போகிறேன் துவா செய்யுங்க. இருக்கிறவங்கெல்லாம் அப்படியா, ரொம்ப சந்தோஷம், அல்லாஹ் கிருபை செய்வான்னு சொல்லிட்டு போவார். சாதாரண மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லும் பொழுது இவர் காமெடியா சொல்றது போக போக தெரியும். புதுசா வர்றவங்களுக்கு தெரியாது இல்லையா? புதுசா வர்றவங்களுக்கு நான் ஹஜ்ஜிக்கு போறேன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா போயிட்டு வாங்க, எனக்கு அப்படி துவா செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது என்ன நினைப்பாங்க, என்னடா இது பொழுதனைக்கு சொல்லிட்டு இருக்கிறேன்னு அவரை புரிஞ்சுக்கிடுவாங்க. அந்த அடிப்படையில் புதுசா ஒரு ஆளு அந்த ஊருக்கு அந்த பள்ளியில தொலை வந்து இருக்கிறாரு. இவர் வழக்கமா காரெல்லாம் தொலைச்சிருக்கிறாரு. திருப்பி போகும்பொழுது பணம் கொடுத்துருக்கிறாரு, நான் ஹஜ்ஜிக்கு போறேன் துவா செய்யுங்கன்ற ஒண்ணு இப்ப அவர் கேட்டிருக்கிறாரு. அப்படியா, எந்த டிராவல்ஸ்ல போறீங்கன்னு கேட்டிருக்காரு. இவர் ஒரு டிராவல்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறார். ஹஜ்ஜிக்கு போறேன் துவா செய்யுங்கன்னா எந்த டிராவல்ஸ்ல போறீங்கன்னா முடிக்கிறார். தெரியுது, இப்படி ஒரு கேள்வி யாரும் கேட்டிருக்க மாட்டாங்கல்ல. அப்ப பக்கத்தில் உள்ளவங்க சொல்லியிருக்கிறாங்க, அவர் அப்படிதான் சும்மா சொல்லுவார், யார் வந்தாலும் ஹஜ்ஜிக்கு போறேன்னு சொல்லுவாரு, அப்படியெல்லாம் ஒரு போற மாதிரிலாம் இல்லை என்று சொன்னவுடன் இந்த டிராவல்ஸ் கேட்டிருக்கிறாரு, ஹஜ்ஜிக்கு போறதுக்கு ரெடியா இருக்கிறியான்னு கேட்டிருக்கிறாரு. ஹஜ்ஜிக்கு போறதுக்கு ரெடியா இருக்கிறேன். பொட்டியை கூட்டுட்டு போய் மக்காலேயே மௌத்தாகி விட்டார். அவர் ஹஜ்ஜிக்கு போனவர் மட்டுமல்ல, மக்காலேயே அவர் வஃபாத். அன்பான பெருமக்கள், அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒருவரை அழைத்து செல்ல வேண்டும் என்று நினைத்தால் நாம் எப்படி வேண்டுமானாலும் கொண்டு போவார். நிறைய செய்திகள் சொல்லலாம். அன்பான பெருமக்கள், கேரளால ஒரு செல்வந்தர் ஹஜ்ஜிக்கு செல்வதற்காக வேண்டி ஹஸரத்தை கூப்பிட்டு அந்த துவா செஞ்சுட்டு போகணும், வழி அனுப்புவதற்காக வேண்டி துவா செய்வதற்காக வேண்டி அழைத்திருக்கிறார். இந்த ஹஸரத்தும் பெயரோட வந்துச்சு, எந்த ஊர் என்னங்கிற முழு டீட்டெயில்ஸோடு வந்துச்சு. அப்போ இந்த ஹஸரத்து துவா செஞ்ச உடனே அவர் கேட்டிருக்காரு, இப்போதான் முத ஹஜ்ஜிக்கு போகிறேன், ஹஜ்ஜில் என்னென்ன செய்யணும் அது சம்பந்தமாக ஏதாவது கொஞ்சம் சொல்லித்தாங்கன்னு கேட்கவும் இந்த ஹஸரத் அது சம்பந்தமாக சில விளக்கங்கள் கொடுக்க இவருக்கு எல்லாமே அற்புதமாக இருக்கா. இவ்வளோ விஷயம் இருக்குதா ஹஜ்ஜில், ஒன்றும் தெரியாமல் போனால் ஒன்றும் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிருமே என்று அவர் பயந்தவராக, சரி கொஞ்சம் திருவனந்தபுரம் வர என் கூட வர்றீங்களா, வந்தால் கொஞ்சம் ஹஜ்ஜுடைய செயல்கள் விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு வருவீங்களே, அதனால என் கூட கொஞ்சம் திருவனந்தபுரம் வர வாங்கலைன்னு அவரும் ஓகேன்ட்டார். வண்டியில் ஏறி திருவனந்தபுரம் போகிற வர ஹஜ்ஜுடைய சட்டங்களை பூரா சொல்லுவார். திருவனந்தபுரம் வந்ததற்கு அந்த செல்வந்தர் சொல்றாரு, இன்னும் எனக்கு நிறைய கேட்கணும்னு ஆசை இருக்குது, என் கூட ஹஜ்ஜிக்கு வந்தால் நல்லா இருக்குமேன்னு இருக்கிறார். இந்த உள்ளத்தை யார் போடுறா, இந்த எண்ணத்தை யார் அவருடைய உள்ளத்துல போடுறா? உடனே அங்கங்க ஆலோசனை செய்கிறார்கள். சரி வாரேன்ற உடனே ஏதோ ஒரு விதத்துல ரெடி பண்ணி அந்த ஹஸரத்தையும் ஹஜ்ஜி கூட கையில் போட்டுட்டே இருக்கிட்டார். என் கூட நீங்கள் ஹஜ்ஜில் இருந்தால் நல்லா இருக்கும், ஏன்னா ஹஜ்ஜுடைய அமல்கள் எப்படி செய்யணும்னு தெரியல, நீங்கள் நிறைய சொல்றீங்க, நீங்கள் என் கூடவே இருந்து எனக்கு வழிகாட்டியாக இருந்தால் எனக்கு ஹஜ்ஜி இன்னும் செய்வதற்கு சிறப்பாக இருக்குமே என்ற அந்த எண்ணத்தில் அழைச்சிக்கிட்டு கூப்பிட்டே போயிட்டார். இப்படி அன்பான பெருமக்களை வரலாற்றில் நாம் ஒவ்வொரு செய்திகளையும் பார்த்தால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒருவரை தன் வீட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று அவன் முடிவு செய்து விட்டான். எப்படி வேண்டுமானாலும் அழைத்துக் கொள்ளலாம், எப்படி வேண்டுமானாலும் அழைத்து செல்வான். இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு அன்பான பெருமக்களே, ஒருவருக்கு அல்லாஹ் ஹஜ்ஜுடைய நசீபை அல்லாஹ் வழங்கவில்லை என்றால் ஜித்தா ஏர்போர்ட் வரை வந்து திரும்பி போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க, பிளைட்ல ஏறி இறங்கினவங்க எல்லாம் இருக்கிறாங்க, ஹஜ்ஜிக்கு எல்லாம் ஆயத்தம் ஆயிட்டு போற வழியில மௌத்தா போனவங்களும் இருக்கிறாங்க. பண்பான பெருமக்களே, அவனுடைய வீட்டிற்கு அழைக்கும் பொறுப்பு அவனுடைய கையில் இருக்கிறது. சில சமயங்களில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா வெளிப்படையாக உதவி செய்வான், சில சமயங்களில் அல்லாஹ் உள்ரங்கமான முறையில் உதவி செய்வான். அதனாலதான் நம்ம சொன்ன அன்பான பெருமக்களே, ஹஜ்ஜிக்கு செல்வதற்கு என்ற வசதி இல்லை, ஆரோக்கியம் இல்லை, 8 லட்சம் 9 லட்சம் இதெல்லாம் உனக்கு தான் பெருசு. 8 லட்சம் 9 லட்சம் அல்லாஹ்வுக்கு இந்த 8 லட்சம் 9 லட்சம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவன் அழைத்து செல்ல வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அவன் எப்படி வேண்டுமானாலும் அழைத்து செல்வான். பண்பான பெருமக்களே, ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் ஹஜ்ஜுடைய நிய்யத்து நமக்கு இருக்க வேண்டும், ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும், ஹஜ்ஜிக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும்.
அன்பான பெருமக்களே, ஏன் ஹஜ்ஜிக்கு போகணுங்கிற ஆசை வரணும்? ஹஜ்ஜிக்கு போகணுங்கிற ஆசை, ஹஜ்ஜி செய்யணுங்கிற நீயத்து, ஹஜ்ஜி செய்யணுங்கிற அந்த எண்ணம் ஏன் வரணும்? இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னது கூட அப்படித்தானே. ஹஜ்ஜி நமக்கு போறதுக்கு வசதி இருக்குதோ இல்லையோ, நம்மகிட்ட பணம் இருக்குதோ இல்லையோ, ஆரோக்கியம் இருக்குதோ இல்லையோ, நீயத்து வைக்கணும், துவா செய்யணும் சொல்றோம். ஏன் ஹஜ்ஜிக்கு போகணும் நீயத்து வைக்கணும்? ஏன் ஹஜ்ஜிக்கு போகணும்னு ஆசை வைக்கணும்? இப்படி ஹஜ்ஜில என்ன இருக்கிறது என்றால், அன்பான பெருமக்களே, நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் அல்லாஹ் நன்மையை வச்சிருக்கிறான். தொழுகையா இருக்கட்டும், நோன்பா இருக்கட்டும், ஜக்காத்தா இருக்கட்டும், சதகாவா இருக்கட்டும், அல்லது அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதா இருக்கட்டும், நஃபிலான தொழுகையா இருக்கட்டும், நாம் அல்லாஹுக்காக வேண்டி செய்யக்கூடிய, எதுக்கு சொல்ல வரேன், ஹஜ்ஜிக்கு போகணும்னு ஆசை வைக்கணுங்கிறமே ஏன் வைக்கணும்? அப்படி ஹஜ்ஜில என்ன இருக்குது இவ்வளவு ஆசை வைக்கிறதுக்கு? ஹஜ்ஜிக்கு போகணும்னு துவா செய்வதற்கு அப்படி ஹஜ்ஜில என்ன இருக்கிறது என்பதை நாம் சிந்திப்போமையானால், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் அல்லாஹ் நன்மையை வச்சிருக்கிறான். தொழுதா அதுக்கு இந்த நன்மை, நோன்பு இந்த நன்மை, ஜகாத் கொடுத்தா இந்த நன்மை, சதகா செஞ்சா இந்த நன்மை, ஒவ்வொரு அமல்களுக்கும் அல்லாஹ் நன்மையை வைத்திருக்கிறான். அதுபோன்று அல்லாஹ் ஹஜ்ஜிக்கும் வைத்திருக்கிறான். எந்த அளவுக்கு ஹஜ்ஜிக்கு வைத்திருக்கிறான் என்றால், எல்லா அமல்களுக்கும் அல்லாஹ் நன்மை வழங்குவது போன்று ஹஜ்ஜிக்கும் வழங்குகின்றான். ஆனால் ஹஜ்ஜில் அல்லாஹ் வழங்கக்கூடிய நன்மை வேற எந்த இபாதத்திலும் கிடைக்காது. எல்லாத்துக்கும் நன்மை இருக்குது. நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் அல்லாஹ் நன்மை வைத்திருக்கிறான். அத மாதிரி ஹஜ்ஜிக்கும் அல்லாஹ் நன்மை வைத்திருக்கிறான். ஆனால் ஹஜ்ஜுடைய நன்மை நாம் செய்யக்கூடிய வேறு எந்த அமல்களிலும் கிடைக்காது. அவ்வளவு வித்தியாசமான ஒரு நன்மைகளை, அபாரமான நன்மைகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஹஜ்ஜிலே வைத்திருக்கிறான். ஹஜ்ஜில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பத்தி பேசணும்னா அது பேசிக்கிட்டே போலாம். அவ்வளவு ஹதீஸ்கள் இருக்கிறது. அதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னா, ஹஜ்ஜில் கிடைக்கக்கூடிய நன்மைகளில் மிக உன்னதமான மிகப்பெரிய நன்மை அல்லாஹ்வுடைய மன்னிப்பு ஹஜ்ஜில் ரொம்ப நிறைஞ்சிருக்கு. வேற எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லலாம். ஹஜ்ஜுடைய சிறப்புகளை பற்றி, ஹஜ்ஜில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நிறைய சொல்லலாம். அதுல மிக உன்னதமான இடத்தில் இருக்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய மன்னிப்பு. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எல்லாத்திலையும் இருக்குது. தொழுதாலும் அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான்னு வருது, உது செஞ்சாலும் பாவத்தை மன்னிக்கிறான்னு வருது, நோன்பு வச்சாலும் அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான், ஜகாத் கொடுத்தாலும் அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான், தர்மம் செஞ்சாலும் அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான், சுன்ன தொழுதாலும் அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான், நஃபில் தொழுதால் நம்ம செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான். வெறும் ஹஜ்ஜில மட்டும்தான் மன்னிக்கிறான் அல்ல, ஹஜ்ஜில மட்டும்தான் அல்லாஹ் பாவம் மன்னிக்கிறான் என்பது அல்ல, எல்லா அமல்களிலும் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு இருக்குது. ஆனால் ஹஜ்ஜில் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய மகஃபிரத், ஹஜ்ஜில் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்பு வேற எதுலையும் கிடைக்கல. ஹஜ்ஜில் ஏகப்பட்ட இடங்களில் அல்லாஹ் பாவ மன்னிப்பை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறார். பாவ மன்னிப்பினுடைய வாசல் ஹஜ்ஜில ரொம்ப விசாலமா இருக்கு. பாவ மன்னிப்பினுடைய அந்த வாசல் ஹஜ்ஜில ரொம்ப விசாலமா இருக்கு. எங்க பார்த்தாலும் இருக்கு. காபாவை பார்த்தா பாவ மன்னிப்பு, ஹஜ்ஜிக்கு போகணும்னு நியத்து வச்சா மன்னிப்பு, ஹாஜிக்கு சும்மாவே அல்லாஹ் மன்னிப்பை கொடுக்குறான், தவாஃபு செஞ்சா அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, சஹீ செய்தால் மன்னிப்பு, ஷைத்தான கல்லெறிஞ்சால் மன்னிப்பு, முஸ்தலிஃபால அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, அது போன்று அரஃபால அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, மினால அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, எங்கெங்கெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பை வச்சிருக்கிறான். மற்ற எந்த அமல்கள்லையும் அப்படி அல்லாஹ் இந்த அளவுக்கு மன்னிப்பை வைக்கல. ஒவ்வொரு அமல்களிலும் அல்லாஹ் மன்னிப்பை வைத்திருக்கிறான். அது ஒரு குறிப்பிட்ட லிமிட் தான். அன்லிமிட்டெட் மன்னிப்புன்னு சொன்னா ஹஜ்ஜில தான் அன்லிமிட்டெட். எங்கெங்கெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பு வச்சிருக்கான், எல்லா இடங்களிலும் அல்லாஹ் மன்னிப்பை வைத்திருக்கிறான். ஒரு ஹதீஸில் ஒரு செய்தியை பார்க்கலாம். நாயகம் சொல்வார்கள், அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒவ்வொரு நாளும் இந்த பூமியை விசேஷமான ஒரு பார்வையை பார்க்கிறான். விசேஷமான பார்வை. சாதாரணமா அல்லாஹ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். இந்த உலகத்தை அல்லாஹ் கண்காணித்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த பூமியை ஒரு விசேஷ பார்வையாக பார்க்கிறான். அந்த விசேஷ பார்வை முதல்ல அல்லாஹ் காபாவின் பக்கம் தான் பார்க்கிறானா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தை ஒரு விசேஷ பார்வை கொண்டு அல்லாஹ் பார்க்கிறான். அந்த விசேஷ பார்வையினுடைய முதல் பார்வை அல்லாஹ் காபாவின் பக்கம் பார்க்கிறான். அதில் யார் காபாவில் தவாஃபு செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். யார் காபாவை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை மன்னிக்கிறான். யார் காபாவில் இபாதத்து செய்து கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிக்கிறான். இப்படி மகஃபிரத் என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பு ஹஜ்ஜின் போது விசாலமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொல்லுவாங்க, இன்ன மினத் துனூபி, சில பாவங்கள் இருக்குது
இன்ன மின துனூபி, சில பாவங்கள் இருக்கிறது, லா யுகஃபிருஹா, அது மன்னிக்கப்படாது, இல்லா பி உகூஃபி அரஃபா, அரஃபால மட்டும்தான் அந்த பாவம் மன்னிக்கப்படுமா, வேற எங்கேயுமே அந்த பாவம் மன்னிக்கப்படாது. நம்ம உடம்புல சில அழுக்குகள் இருக்கும், சில அழுக்குகள் அதை சில சமயம் சும்மா தட்டி விட்டாவே போயிடும். சில அழுக்குகள் இருக்கும், லைட்டா தண்ணி வச்சு கழுகுனா போதும். சில அழுக்குகள் இருக்கும், சோப் போட்டு கழுகுனா போகும். சில அழுக்குகள் இருக்குது, எது போட்டாலும் போகாது. இந்த ஆலக்ஸ், அது அலெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஆலா, இதெல்லாம் ஊத்தி தான் அந்த கரை எடுக்க முடியும். சில கரைகள் ஈஸியா போயிடும், சில கரைகள் ரொம்ப கரையாக இருந்தால் இந்த டீ கரைகள் அவ்வளவு சீக்கிரத்தில் எடுக்க முடியாது. அந்த மாதிரி நம்மிடம் இருக்கக்கூடிய பாவங்கள் பலவிதமாக இருக்கிறது. சில பாவங்கள் தஸ்பீஹ் செஞ்சா அல்லாஹ் மன்னிச்சிருவான், சில பாவங்கள் உது செஞ்சா அல்லாஹ் மன்னிச்சிருவான், சில பாவங்கள் தொழுதால் அல்லாஹ் மன்னித்து விடுவான். இப்படி சில பாவங்கள் அந்தந்த நல்ல காரியங்களை செய்யும் பொழுது அல்லாஹ் மன்னிச்சிருவான். சில பாவங்கள் இருக்குது, அது அரஃபால போனாதான் அந்த பாவம் மன்னிக்கப்படுவான். எங்க போறது அந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு? நான் சொல்றேன், இன்ன மினல் துனூபி, சில பாவங்கள் இருக்கிறது, லா யுகஃபருஹா, அது மன்னிக்கப்படாது, இல்லா பி உகூஃபி அரஃபா, அந்த மெயின்டெனன்ஸ் ஏரியாவுக்கு போனாதான், அந்த சர்வீஸ் சென்டருக்கு போனாதான் அந்த பாவத்தை மன்னிக்கப்படும். இப்போ கார்லேயே சில ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளே வெளியில் உள்ள மெக்கானிக்கை வச்சு சரி பண்ணிடலாம். சில இடங்கள் அவன் கம்பெனிக்கு தான் கொண்டு போகணும், அவன் தான் அதில் கை வைப்பான். அந்த மாதிரி சில பாவங்கள் நம்ம இங்கே இருந்துக்கிட்டே சில அமல்கள் செய்வதன் மூலமாக பாவங்களை மன்னிக்கப்பட்டுரும். சில பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா அரஃபாக்கு தான் போகணும். பண்பான பெருமக்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவ்வளவு மன்னிப்பை அல்லாஹ் அந்த ஹஜ்ஜிலே வைத்திருக்கிறார். ஒரு விஷயம் தெரியுமா அன்பான பெருமக்களே, இந்த அரஃபாவுடைய நேரத்துல தான் ஷைத்தான் தலையில மண்ணை வாரி போடுவான். ஹதீஸ் வருது. ஒரு கட்டத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபால நம்ம வாய் விட்டு சிரிச்சிருவாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், என்ன இவ்வளவு கடுமையா சத்தம் போட்டு சிரிக்கிறீங்களே, கடுவாய் பற்கள் தெரியும் அளவுக்கு சிரிக்கிறீர்களே நாயகமே, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது, என் அடியார்களை அல்லாஹ் இந்த அரஃபாவுடைய தினத்தில் மன்னித்தான் மன்னித்தான் மன்னித்தான். எந்த அளவுக்கு மன்னித்தான் என்றால் ஷைத்தானால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஷைத்தானால் அதை பொறுத்து கொள்ள முடியவன் புலம்பிக் கொண்டிருக்கிறான். இத்தனை வருஷமாக உன்னை கஷ்டப்பட்டு வழிகெடுத்து உன்னை பெரும் பாவியாக்கி படு கேவலமான முறையில் உன்னை மௌத்தாக்கலாம் நான் நினைச்சேன். இப்படி இந்த மனுஷன் ஹஜ்ஜிக்கு வந்து அரஃபால வந்து மொத்த பாவத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, மொத்த பாவத்தையும் டிலீட் பண்ணிட்டு போயிட்டானே, பரிசுத்தமானவனாக போயிட்டானே. என்னுடைய இத்தனை வருஷம் முயற்சி எல்லாம் வீணா போயிடுச்சு. எப்படியெல்லாம் நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன், இவனை வழி கெடுப்பதற்கு அவன் எவ்வளவு பாவம் செய்ய வச்சேன், இவனை பாவம் செய்ய வைப்பதற்கு எவ்வளவு முயற்சிகள் எடுத்தேன், கொஞ்ச நேரம் அரஃபால தங்கி அத்தனை பாவத்தையும் இல்லாம போயிட்டான் என்று ஷைத்தான் எரிச்சல் பட்டவனாக நொந்தவனாக, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, என் முயற்சி எல்லாம் வீணா போயிடுச்சுன்னு சொல்லி தலையில மண்ணை அள்ளி போடுறான். அதை பார்த்து நான் சிரிக்கிறேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் அன்பான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வர்றவங்களை இப்படி சொன்னாங்க, ரஜஅக யௌமின் வலதத்துஹு உம்மு. நான் இப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஹஜ்ஜிக்கு போயிட்டு வர்றவங்க எந்த கண்டிஷன்ல வராங்கன்னா, ஒரு குழந்தை அன்னைக்கு பிறந்தா என்ன கண்டிஷன்ல இருக்கும், ஒரு குழந்தை அன்னைக்கு தாயினுடைய வயிற்றுல பிறந்தா என்ன கண்டிஷன்ல இருக்கும், அந்த கண்டிஷன்ல அல்லாஹ் மொத்தமா அக்கு வேற பிரிச்சு எடுத்து ஃபுல் சர்வீஸை பண்ணி ரீஃபிட் பண்ணி அல்லாஹ் அனுப்புறான். ஃபுல் சர்வீஸ், டோட்டல் பாடியை ஒரு அக்கா பிரிச்சு அப்படி இருக்கு இல்லையா, ஃபுல்லா பிரிச்சு ஃபுல் சர்வீஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷா அல்லாஹ் அனுப்புறதான் சொல்றாங்க. ரஜஅக யௌமின் வலதத்துஹு உம்மு. ஒரு குழந்தை தாயினுடைய வயிற்றில் வரும் பொழுது எப்படி ஃப்ரெஷ்ஷா ஒரு பாவம் இல்லாம வருமோ அந்த கண்டிஷன்ல ஹாஜிகள் வர்றாங்க என்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், அப்போ ஹஜ்ஜி போகணுங்கிற ஆசை வைக்கிறோம், ஹஜ்ஜிக்கு போக வேண்டும் என்ற நிய்யத்து வைக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் தௌஃபீக் செய்தால் வரக்கூடிய வாரத்தில் குர்பானி சம்பந்தமாக சில செய்திகள் நம்ம பேசுவோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சனிக்கிழமை கிட்டத்தட்ட பேர 1 வந்துடும். முடி வெட்டக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். அட்வான்ஸாக ஒரு நாளைக்கு முன்னாடி வெட்டி வைத்துக் கொள்ளுங்கள். என் பேர 1 ஆயிடுச்சு, எனக்கு தெரியல, நான் மறந்து முடிய வெட்டிட்டேன் என்று நாம் சொல்வதை விட ஒரு அமலை செய்ய போகிறோம். குர்பானி வருஷத்துக்கு ஒரு முறை செய்கிறோம், வருஷத்துக்கு ஒரு தடவை செய்கிறோம். அப்போ அதனால் செய்யக்கூடிய நாம் எந்த குறையும் இல்லாமல் நம்ம செஞ்சிடணும், எந்த குறையும் இல்லாமல். ஏன்னா ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டை செலவு பண்ணி தான் ஒரு அமலை செய்கிறோம். அந்த அமலில் குறை இருந்துச்சுன்னா பிரயோஜனம் இருக்காது. இப்போ அதனால் நான் மறந்து முடி வெட்டிட்டேன், நான் கவனக்குறைவாக நகத்தை வெட்டிட்டேன்லாம் சொல்லக்கூடாது.
அன்பான பெருமக்களே, துபாய்க்கு போகிறவங்க மறந்து டிக்கெட்டை மாற்றி போடுவோமா, அல்லது துபாய்க்கு பதிலாக குவைத்துக்கு விசா போடும், அதெல்லாம் கரெக்டாக தானே இருக்கிறோம். எந்த டேட்டில் போகணும்னு நினைக்கிறோமோ உனக்கு 10 தடவை செக் பண்ணி அந்த டேட்டில் போடுறோம். எந்த விசா எடுக்கணுமோ கரெக்டாக எடுக்கிறப்ப அதிலெல்லாம் கவனம் செலுத்தும் பொழுது இதில் நம்ம மறந்து முடி வெட்டிட்டேன், தாடியை வெட்டிட்டேன்னா, ஒரு அமலை நம்ம செய்யும் பொழுது கரெக்டாக அந்த அந்த மாதம் நெருங்கும் பொழுதே நம்ம கவனத்தை செலுத்துறோம். கரெக்டாக 2 நாளில் பெற வர்ற மாதிரி இருக்குது, 1 நாளில் வர்ற மாதிரி இருக்குது, ஷக்குடைய நாளாக இருக்குது, சந்தேகத்து நாளாக இருக்குதுன்னு தெளிவாக கேட்டு புரிஞ்சு ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடியே கரெக்டாக தாடி முடிகள் எந்தெந்த முடிகளை எடுக்கணுமோ நகங்கள் எல்லாம் எடுத்து பெர்ஃபெக்டாக இருந்துடணும். அதுதான் நம்ம அந்த அந்த அமலின் மீது கவனம் செலுத்துறோம்னு அர்த்தம். இல்லை நான் மறந்து வெட்டிட்டேன்னா நீ கேர்லெஸ்ஸாக இருக்கிறேன்னு தான் அர்த்தம். ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை குர்பானி கொடுக்கணுங்கிற கடமையில செய்யறோம்னு அர்த்தம். கடமைக்கு செய்யக்கூடாது. கடமைக்கு செஞ்ச ஒரு பிரயோஜனம் இஹ்லாஸ். அல்லாஹ் சொல்ற நீங்கள் குர்பானி கொடுக்குறீங்கல்ல, இந்த இறைச்சி எனக்கு தான் கொடுக்குறீங்க, எனக்கா கறி வருது? நீங்க கொடுக்கக்கூடிய குர்பானி எனக்கு தான் கொடுக்குறீங்க, அந்த இறைச்சி எல்லாம் எனக்கா? அதெல்லாம் நீங்க தான், எனக்கு வர்றது உங்க தக்குவா மட்டும்தான் வருதுங்கிறான். உங்களுடைய தக்குவா மட்டும்தான். வலாக்கின் யனாலுஹு தக்குவா மின்கும். கறியை பூரா அடிச்சு பிரிச்சு மேய்ஞ்சிடுறீங்க நீங்க, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. என்கிட்ட வந்து சேர்றது தக்குவா தான். அன்பான பெருமக்களை, வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்கக்கூடிய குர்பானியை ரொம்ப கவனமாக நாம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அடுத்து நிர்வாகத்தின் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள். முஹிதீன் ஆண்டவர் பெரிய பள்ளிவாசல் பட்டுக்கோட்டையிலிருந்து பள்ளிவாசல் கட்டட பணிக்காக வேண்டி நம்மை நாடி வந்திருக்கிறார்கள். நிர்வாக பெருமக்கள் இதெல்லாம் ப்ரூஃப் எல்லாம் பார்த்துட்டாங்க. நான் உங்கள்கிட்ட அலோன்ஸ் பண்ணுறது சொன்னாவே அது பக்காவான ப்ரூஃபாக இருந்தால் மட்டும்தான் நான் அறிவிப்பு செய்வேன், இல்லைன்னா நான் செய்ய மாட்டேன். அந்த அடிப்படையில் ப்ரூஃப் எல்லாம் பார்க்கப்பட்டு நல்ல முறையில் பெரிய பள்ளிவாசல் நம்ம பள்ளிவாசல் மாதிரி பல காலத்து பள்ளிவாசல் தான். இப்போ பழைய சேத நிலையில் இருந்ததின் காரணத்தினால புதுசாக கட்டுறாங்க. நம்முடைய உதவியை நாடி வந்திருக்கிறாங்க. தங்களால் முடிந்த அளவுக்கு இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி நம்முடைய ஒவ்வொரு பங்கு இருக்கணும். ஒரு சங்கல்லையாவது நம்முடைய பேர் இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா. யார் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு பள்ளியை கட்டுறாங்களோ, நாளைக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் அவருக்காக வேண்டி ஒரு வீட்டை கட்டுவார். நமக்கு பள்ளியை கட்டக்கூடிய வசதி இல்லாட்டாலும் கெட்ட பள்ளிக்கு உதவி செய்யக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு செங்கல்லையாவது நம்முடைய பேர் இருக்கணும். அன்பான பெருமக்கள், நம்முடைய உதவியை நம்முடைய ஆதரவை நாடி வந்திருக்கிறார்கள். தங்களால் முடிந்த அளவுக்கு தாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதையும் பணிவான முறையில் சொல்லிக்கொண்டு, இனி வரக்கூடிய 4-5 நாளில் தேர்தல் வருது. தேர்தலுடைய முடிவு வருகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நல்ல முடிவை தரட்டும். அவங்க கையில் தான் இருக்குது. யாரை அமர்ச்சி ஆட்சியில் அமர்த்துவது என்பது அது அவங்க கையில் தான் இருக்குது. அவனுக்கு தெரியும் யாரை அமர்த்த வேண்டும் என்பது. யூத்தில் முல்க மையஷா அல்லாஹ் யாரை சீட்டில் உட்கார வைக்கணும்னு அவனுக்கு தான் தெரியும், யாரை தூக்கணுங்கிறது அவனுக்கு தான் தெரியும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் இந்த மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய, சமுதாயத்துக்கு உதவி செய்யக்கூடிய, நல்ல இரக்கம் உள்ள, நல்ல சிந்தனை உள்ள, எல்லா சமூக மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய நல்ல ஒரு ஆட்சியாளர் அல்லாஹ் தரட்டும். அதையும் துவா செய்து கொள்ளுங்கள். அதுபோன்று பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி மீண்டும் பல சிரமங்கள் அவர்களை வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுக்கும் அல்லாஹ் கிருபை செய்ய வேண்டும் என்ற துவாவோடு என் உரையை நான் நிறைவு செய்கிறேன்.